கல்யாணம் நடந்து 4-5 வருஷத்துக்கு மேல ஆகுது. நாம அவையில பழி வாங்க அத்தனை திட்டம் போட்டோம். அது எல்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே அப்படியே கிடக்குது. முதல் ஆட்டத்தை நம்மளுக்கு சாதகமா முடிச்சிட்டோம். 2வது ஆட்டத்தை தான் எப்படி தொடங்கலான்னு யோசனை பண்றேன். பாண்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப அதுக்கு நேரம் வந்திருக்குதுடா பாண்டி, நேரம் வந்திருக்கு. பா, என்ன சொல்றீங்க? பாண்டி, சம்பந்தமே இல்லாம நம்மளை பகைச்சுக்கிட்ட அந்த தங்கராசுவ நாம சம்மந்தியாக்கிக்க போறோம்டா, சம்மந்தியாக்கிக்க போறோம். என்னது சம்மந்தியாக்க போறீங்களா? ஏப்பா, அதுக்கு அவன் ஒத்துக்குவானா? அவன் ஒத்துக்கிட்டாலும் நமக்கு நல்லதுதான், அவன் ஒத்துக்கலினாலும் நமக்கு நல்லதுதான். எப்படிப்பா, எப்படி சொல்றீங்க? அவன் பொண்ணை நமக்கு கொடுக்க ஒத்துக்கிட்டா அவன் பொண்ணை வச்சு அவன் பதவியில நான் உக்காந்துருவேன். அப்படி ஒரு வாய்ப்பு அவன் கொடுக்க ஒத்துக்கலைன்னா அவன் பெரிய புள்ள கல்யாணத்துல எப்படி கலவரத்தை உண்டு பண்ணணுமோ அதே மாதிரி சின்ன புள்ள கல்யாணத்திலையும் அவன் அவமானப்படுத்துறோம். அப்பா, அவன் 2 தடவை அவமானப்பட்டதுக்கு பாதி உசுறு போயிருச்சு. இன்னும் 3வது தடவை அவமானப்பட்டானா முழுசாவே போய் சேர்ந்துருவானே. சாகட்டும்டா, சாகட்டும். 30 வருஷமா என் நெஞ்சுக்குள்ள எரியிற நெருப்பு அவன் செத்தாதான் அடையும். அப்பா, இப்ப என்னதான் பண்ணலாங்கிறீங்க? டேய், முதல்ல அவன் வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறான். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடா. என்னது பொறுமையா இருக்குதா? என் பாட்டுக்கு போக்கிரித்தனமா ஊர்ல ஜாலியா சுத்திட்டு இருந்தேன். பொண்ணு பார்க்கலான்னு ஆசை கூட்டிட்டு இப்ப பொறுமையா இருக்குன்னா எப்படிப்பா இருக்க முடியும்? இந்த செந்தூர பாண்டிக்கும் அந்த செல்விக்கும் பொருத்தம் எப்படி இருக்குதுன்னு இந்த ஊருக்காரங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப பாருங்க. செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு ஆட. செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு ஆட. காதல் பாட்டெடுக்கும் வயசு இது, கேட்டு கிருகிருக்கும் மனசு இது. ஒரு தீர்மானே பசுமரத்தேனே, நினைச்சது நிறைவேறும். நாள செந்தூர பாண்டிக்கொரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு ஆட.
பாசம் சோறும் குடிநீரும் வேணாம் மாமா, உன்னை பார்த்தாலே ஆறும் பசியாரும் தானாச மொழி கேட்டாலே ஒன்ன பிரிஞ்சிருக்க தன்னந்தனிச்சிருக்க அம்மம்மாடி அப்பப்பாடி என் மனசு ஒத்துக்காது. செந்தூர பாண்டிக்கோரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோளத்தொட்டு ஆட ஒன்னச்சேர பொறுப்பெடுத்து உருகும் இந்த மாது தெற்கு திச தென்றலிடம் தினமும் விடும் தூது. அம்மன் கோயில் சென எழுந்து அசஞ்சி வரும்போது உள் மனசு தத்தடிக்கும் உறக்கம் என்பது நீதான் என்ன தீண்ட ஏதோ ஒரு நோயாச்சு. நான் தான் உன்னை சீண்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் இடம் கொடுத்த பச்சை கொடி பிடிச்சா எத்தனையோ வித்தைகளை இப்ப வெளி காட்டிடுவேன். செந்தூர பாண்டிக்கோரு சோடி கிளி கூட சோழ கருது போல தோளத்தொட்டு ஆட காதல் பார்த்தெடுக்கும் வயசு இது, கேட்டு இருக்கும் மனசு இது. ஒரு தீர்மானே பசுமரத்தேனே நினைச்சது நிறைவேறும் நாண செந்தூர பாண்டிக்கோரு சோடி கிளி கூட சோழ கருது போல தொட்டு ஆட பாப்பா ஆறுமுகம், லண்டன்ல என்னப்பா பண்ணிட்டு இருந்தா? லண்டனில் சீனியர் ஜெனரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமாப்பா, இந்த பேக்ல என்னப்பா இருக்குது? என்னது இது? எங்கள் லண்டனோட பேக்கே கிடையாது. ஏன் டார்லிங்? ஆறுமுகம் பொய் பேசாத, சத்தியமே நீ லண்டன் இருந்து கொண்டாந்து தான். இங்க பாரு. டேய் மானஸ்தா, லண்டன்ல எங்கடா மனுஷன் இருக்குது? ஐயோ சாமி பொதுவா மாரியாகி பொதுவா ஏதோ இருந்தது. இந்த கேஎஸ் தியேட்டர்ல முறுக்கு வந்துகிட்டு இருந்த நாய் லண்டன்ல இருந்து வந்தானா? எங்கெங்கிருந்து வந்து எல்லாம் போய் பேசிட்டு இருக்கிற, இதுல தெரிஞ்சு போச்சா? டார்லிங் வாங்க பக்கத்துல. ஏப்பா ஆறுமுகம், அப்ப லண்டன் மேனேஜர் சொன்னதெல்லாம் பொய்யா? அப்ப பக்கத்து ஊர்ல முறுக்கு வித்துட்டு தான் இருந்தியாப்பா? அதுவா? அது வந்து அழகு நாட்டம். நம்ம ரகசியம் அம்பலம் எரிச்சு போல இருக்குது. இருப்பா சமாளிப்போம். அதுவா நாட்டாம? அங்கே கூட முறுக்கு விற்கிற கூட ரவுண்ட் கிரேப்ஸி ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் கொஞ்சம் கௌரவமான வேலைன்னு வச்சுக்கலாம். ஏய் சாப்பிட்ற, நீ அதுக்கு தானே வந்திருக்கு. சாப்பிட்டோல சாப்பிடு. நீ பேசு டார்லிங். அவங்களுக்கு இங்க பாருங்க, அவரு அங்கேயுமே முறுக்குன்னு வைக்க மாட்டாரு. அவரு அங்கேயுமே கிறிஸ்பின்னு ஸ்டைலா தான் வைப்பாரு. அழகுமணி, தின்னது போதும் பேசு. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த அழகுமணி? நீ முடிஞ்ச அவளா? அவ மியூசிக் டைரக்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஆறு நம்ம சீனியர் கூடயா? கொடுமைய
வச்சிங்களா ஆப்பு அவருக்கு பையனுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. இப்ப அவரை வச்சு என்னதான் பண்ண போறாரோ தெரியல. ஐயோ சாமி, வடகுபட்டி இருந்து இதுக்கா வரணும். ஏப்பா ஆறுமுகம், அப்போ உங்க ஒய்ஃப் மியூசிக் டைரக்டரா? மியூசிக் டைரக்டர். அட நாட்டாம இப்ப கூட ஒரு பாட்டு வந்தது, ஊ சொல்றையா மாமா ஊ சொல்றையா, அது கூட என் அழகான என் டார்லிங் தான் பாடினது. ஏன்டா ஆமா குஞ்சா, உனக்கு என்னடா பொறாம? இல்ல உங்களை எல்லாம் பார்த்தா மியூசிக் டைரக்டர் மாதிரி தெரியல. வேற எப்படி தெரியுது உனக்கு? ஏன்டா செத்தவாயா, உனக்கு எப்படி தெரியுது? பக்கத்து ஊர்ல முறுக்குது இருந்தீங்களாமா?